வெல்கம் டு ஷார்ட்கட் லேர்னிங். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் டென்ஸை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அதை நீங்கள் திரும்ப பார்த்து எத்தனை வெர்பெலாம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அத்தனை வெர்பையும் அந்தந்த இடத்துக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் சாதாரணமாக இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு பேச வரும். மற்றபடி எவ்வளோ கற்றுக்கினாலும் மைண்டுக்குள்ளே தான் இருக்கும். மற்றவங்க பேசுகிற மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கலாம், பட் நம்ம பேச முடியாது. நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அதனால் இதுக்கு முன்னாடி நடத்தின டென்ஸு இனி நடத்த போகிறது எல்லாத்தையுமே எப்போல்லாம் சான்ஸு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் சாதாரணமாக ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம். ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலத்தை குறிக்கிறது. இதுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே ஃப்யூச்சர் டென்ஸ் தான். நாளைக்காக இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம், அடுத்த வருஷம் கூட இருக்கலாம். இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். அப்போது இதுக்கு என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் வரும்? டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக்கு, நெக்ஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் இயர், இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்தால் அப்போ நம்ம அதை ஃப்யூச்சர் டென்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுது பார்ப்போம். சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஷால் அல்லது வில் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆர் மைனஸ் காம்ப்ளிமெண்ட். V1னா ப்ரெசண்ட் ஃபார்ம். ஏன் ஷல் அல்லது வில் போட்டிருக்கேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பி ஃபார்ம் டேபிள் கிளாஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஷல்லை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பட் வில்லு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நிச்சயமாக சொல்கிற மாதிரி பொருள்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷால் கம் டு யுவர் ஹோம் அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நான் உங்ககிட்ட வரப்போகிறேன். ஐ வில் கம் டு யுவர் ஹோம் அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக வரப்போகிறேன்னு அர்த்தம். வில்லுக்கும் ஷாலுக்கும் இருக்கிற சின்ன வித்தியாசமாக தான் கிராமட்டிக்கலாக. பட் ஸ்போக்கனில் யூ நீட் நாட் ஒரி அபவுட் இட். ஓகே, ஸோ யூ வில் கம் டு மை ஹோம்னா இது ஆர்டினரி ஃப்யூச்சர் ஃபார்ம். யூ ஷால் கம் டு மை ஹோம்னா நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஒரு மீனிங் வரும், கிராமட்டிக்கலாக டீப்பாக பார்த்தா. பட் சாதாரணமாக பார்க்கும்பொழுது யூ வில் கம் டு மை ஹோம்னாலும் நீங்கள் வீட்டுக்கு வரணும் தான், யூ ஷால் கம் டு மை ஹோம்னாலும் நீங்கள் வீட்டுக்கு வரணும் தான். ஓகேங்களா? பட் கிராமட்டிக்கலாக நம்ம பார்க்குறதுனால சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்போக்கனில் நீங்கள் டீப்பாக கிராமரை பார்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை. டீப்பாக கிராமரை பார்த்தோம்னா பேசும்போது ஷால் யூஸ் பண்ணலாமா வில் யூஸ் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஓகே, ரைட். நம்ம ரைட்டுன்ற வெர்பை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வெர்பை நான் போட்டேன். கவனிங்க, ஐ அல்லது வி ஷால் ரைட் எ லெட்டர் டுமாரோ, இது ஆர்டினரி ஃப்யூச்சர் ஃபார்ம். யூ அல்லது தே அல்லது ஹி அல்லது ஷி அல்லது இட் வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ, இது ஆர்டினரி ஃப்யூச்சர் ஃபார்ம். இதையே நம்ம மாற்றி சொன்னோன்னு வச்சுங்களேன், ஐக்கு வீக்கு ஷெல்க்கு பதில் வில்லு யூஸ் பண்ணால் மோர் ப்ராபபிலிட்டி, கொஞ்சம் நிச்சயமாக சொல்கிற மாதிரி ஒரு மீனிங். அதே போல் யூ தே ஹீ ஷீட்டுக்கு ஷெல்லை யூஸ் பண்ணோம்னா நிச்சயமாக சொல்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும். அது நீங்கள் டீப்பாக யூஸ் பண்ண அது டீப்பாக கிராமர் பார்த்தா தான் அப்படி இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு ஸ்போக்கனில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? யூ கம் டு ஹோம் டுமாரோ, கவனிங்க, யூ கம் டு மை ஹோம் டுமாரோ. ஸ்போக்கனில் இது மிஸ்டேக்கே இல்லை, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா முடிச்சிருச்சு. கிராமட்டிக்கலில் என்ன சொல்லணும்? யூ ஷால் கம் டு மை ஹோம் டுமாரோ. யூ ஷால் போடலாமா வில் போடலாமா? யூ வில் கம் டு மை
ஹோம் டுமாரோ இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் நீங்கள் சாதாரணமாக என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. வில்லு பண்ணணுமா, ஷேல் பண்ணணுமா, கேன் பண்ணணுமா, அதெல்லாம் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகினா பேசும்போது நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் வராமல் எளிய முறையில் பேசுறதுக்கு கிராமரை பேசும்போது யூஸ் பண்ணாதீங்க. ரிட்டனில் தான் கிராமரை கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா? அது கிராமர் கிளாஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் கிளாஸை பற்றி ஃப்யூச்சர் டென்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது இது ஸ்டேட்மெண்ட்டு எப்படி எழுதுன்றது சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். நம்ம கொஸ்டின்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒன்று வெர்பல் கொஸ்டின் அல்லது எஸ்ஆர்னோ கொஸ்டின், இன்னொன்று WH கொஸ்டின் அல்லது இன்ஃபார்மேட்டிவ் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். எந்தெந்த கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணலான்ட்டு இதுக்கு முன்னாடி கிளாஸாக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்து நீங்கள் எழுதுங்க அல்லது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கவனிங்க. வில் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுறோம். அதுக்கு எந்த மாதிரிலாம் ஆன்சர் சொல்லலாம்? எஸ் ஐ வில் ஓப்பன் த டோர் ஒரு ஆன்சர் சொல்லலாம். நோ ஐ வாண்ட் டு ஓப்பன் த டோர். வில் நாட்டை பேசும்போது ஷார்ட் ஃபார்மில் வாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஐ வில் நாட் ஓப்பன் த டோர் சொன்னாலும் தப்பு இல்லை. பட் ஐ வாண்ட் டு ஓப்பன் த டோர். அல்லது நோ ஐ வில் க்ளோஸ் த டோர். ஸோ யூஸ்வலாக ஒரு கொஸ்டினுக்கு 3 விதமான ஆன்சர் சொல்லலாம். இது பாசிட்டிவ் டைப் கொஸ்டின். கிளியருங்களா? வில் யூ ஓப்பன் த டோர் கேட்டோம்னா எஸ் ஐ வில் ஓப்பன் த டோர், நோ ஐ வில் நாட் ஓப்பன் த டோர், ஆர் நோ ஐ வாண்ட் டு ஓப்பன் த டோர், நோ ஐ க்ளோஸ் த டோர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரி, ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் சொல்லலாம். இது நமக்கு ஏற்கனவே சொன்ன ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயும் பாஸ்ட் ஃபார்ம்லேயும் சொன்ன அதே மெத்தட் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஐக்கும் வீக்கும் ஷல் யூஸ் பண்ணணும், மற்றதுக்கு வில் யூஸ் பண்ணால் சாதாரண ஃபார்ம்ன்ட்டு அதே தான். நிச்சயமற்ற தன்மை, அதாவது சாதாரண ஃபியூச்சர் டென்ஸ், கன்ஃபார்மான ஃபியூச்சர் டென்ஸ்லாம் கொஸ்டின்லேயும் வரும். பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன், அவ்வளோதான். ஓகே, இதே கொஸ்டினை நெகட்டிவ் ஃபார்மில் பார்ப்போம். நெகட்டிவ் ஃபார்மில் பாருங்கள். ரைட், நெகட்டிவ் ஃபார்மில் பாருங்கள். வாண்ட் யூ ஓப்பன் த டோர்? எஸ் ஐ வாண்ட் டு ஓப்பன் த டோர். நோ ஐ வில் ஓப்பன் த டோர். எஸ் ஐ வில் க்ளோஸ் த டோர். டோர் ஓப்பன் பண்ண மாட்டியா? ஆமாம், நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். இல்லை, நான் டோரை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஆமாம், நான் டோரை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது நெகட்டிவ் கொஸ்டின். நெகட்டிவ் கொஸ்டினுக்கும் 3 ஆன்சர் பண்ணலாம். இதில் WH கொஸ்டின் கேட்கணும்னு வச்சிங்களேன். when will you open the door? I will open the door by 7 PM. Mr. Ramesh will open the door. ஓகேங்களா? இது மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டினை நீங்கள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் டென்ஸில் சிம்பிளாக அவ்வளோதான் வரும். சரிங்களா? இன்னும் இருக்கிற மாடல் எக்ஸலாம் மற்ற டென்ஸ்லையும் அடுத்து வர கிளாஸில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸை பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் இன்னும் என்னெல்லாம் நடத்தலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கடுத்து என்ன செய்யலான்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது வரையும் கிளாஸை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் கிளாஸ். லெட் வி மீட் த நெக்ஸ்ட் கிளாஸ். பை. தேங்க்யூ. பை.